வேற அது அந்த உரையாடல்ல இவ்வளவு உரையாடல் இருக்கு, அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு கேட்குறீங்களே, ஏதோ அர்த்தம். அது இந்த படத்துல வர்றதுன்னு இல்லை. அது நீங்க எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமா நீங்க பாருங்க. தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது. தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். இப்ப எங்க முன்னோர்களை எடுத்துக்கிறங்க. எங்க முன்னோர்களை இப்ப அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறங்க. கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்க ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்க தத்துவத்தின் முன்னத்தியர்கள். அயோத்தியாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும், தெய்வ திருமணம், முத்துராமலிங்க தேவர், எங்க பாட்டனார் வாவுசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒழியா, அதை தான் நீங்க பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். இப்ப இதுல இருக்கிற நிறைய வார்த்தைகள் எங்க தலைவரே எங்களுக்கு கற்பிச்சதான். குறிப்பா நீங்க அங்க போய் நீங்க போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப தனி மனிதனை அபிமானத்துல தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாம இருந்தா இப்ப நீங்க எல்லாருமே நீங்க எங்க இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காம எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியா கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற, அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனிய கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டுல தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டுல தான் உறங்குவோம்னா தனியா உங்களுக்கு வீடு அதுக்கு? அந்த வீட்டுல குடியிருந்துட்டு போலாம்ல. கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க. கட்சியை காப்பாத்துறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சுங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? நீங்க வரலாற்று சாதனைகள்ல கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தல்ல? சொல்லுங்க, எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தல்ல அம்மையார் ஜெயலலிதா தனியா நின்று 37 ஏட அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்க சிக்கல். அது இல்ல, தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால அது அந்த சமரசங்கள் வந்துருது. அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்துத்தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துத்தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதுல சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதுல நிக்கிறீங்களா, அதை வச்சுதான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். அதனால அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன். அது மிக சரியா சொல்லியிருக்கிறாரு. சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன். ஒரு மதத்தை போற்றுவது, மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது, அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும்? நக்சலுங்கிறது புனிதமான சொல். அதை போய் நீங்க திருப்பி பேசிக்காதீங்க. நீங்க நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்க. இதுல காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்க பாருங்க, ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி எங்க வாரான், இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா? வலிக்கிறதுனால கத்துவான், ஒன்னும் பசித்து கத்துவான், வலியினால கத்துவான், அப்படித்தானே? அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீங்க கேட்காம கத்துறான், சும்மா கத்துறான், பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அப்படி
நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்டுங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு? அதிகாரம். அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண்ணு இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு மிதிக்கு நசுக்கும். நீங்க எது ஒண்ணு பேசினாலும் உரிமை, என் நிலத்தை எடுக்காத, என் வீடை இடிக்காத, என் வளத்தை எடுக்காத, ஐயோ என் மலையை வெட்டாத, என் வளத்தை சுரண்டாத, என் உரிமையை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதான் அரசு, இதான் அதிகாரம். இந்த அதிகாரம் சொல்றதையா கேட்கறீங்க நக்சல்னு? அநீதி எதிர்த்து போராடுறவன் தானே இங்க தேவைப்படுது. அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை பெற்ற. அப்ப பகத்சிங் நக்சலா? சுபாஷ் சந்திர போஸ் நக்சலா? அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவன் எல்லாம் நக்சலா? அப்ப எப்படி பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் எது கொடுமை? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க கோட்பாடு இதுல சொல்லப்படல, இல்ல அவங்க கோட்பாடு சொல்லப்படல. ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தா ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க. இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது, போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது, உயிரை விட உரிமை மேலானதுங்குது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன? சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது, அது கருத்து அது. அதை போய் பேசிட்டு கொண்டதில்லை. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு. இப்ப 20ஆம் தேதி தான் வந்திருக்கு. நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்தில் படிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்க வாத்தியாரை கொன்னது, நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது, இதுகளெல்லாம் எப்படி? இதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களா? இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா? வன்முறையே இந்த நாட்டில் இல்லையா? 15 பேரை ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமா இல்லையா? அது மாதிரி காட்சி தானே இதுல இருக்குது. நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்க கேள்வி கேட்கல. கெட்ட திருட வந்தாங்கிறீங்க. திருட வந்தா கைது பண்ணி சிறையில் தானே பொண்ணு, சுட்டு கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்டீங்களா? கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில வெட்டி ஏத்துற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? நீங்க எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனே சுடுறியே, கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா? வர்றான், ஏன் நீ சுடல? ஏன் நீ கைது பண்ணல? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்ல அவன் பிரச்சனை, தமிழன்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் கேட்கிற மொழி புரியுதா? அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும். அப்புறம் இது கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க, எடுக்கப்பட்டிருக்கா? நீங்க வீரப்பனை தேடுற வேட்டையில எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க? எவ்வளவு பேரை காணா பணமாக்குனீங்க? அப்போ யாரு? அது தெரியாது, அது தெரியாது. இது முதலமைச்சர் பாக்குறதுக்கு எடுக்கல, ஒவ்வொரு குடிமகனும் பாக்குறதுக்கான படம் இது. அதுதானே அப்படித்தானே எடுத்திருக்குது. அவர் பார்க்கலாம், நேரம் இருந்தா பார்க்கலாம். அது எல்லாரும் பாக்குறது தானே எடுத்திருக்கு படத்தை. யாரும் பார்க்க கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லி இல்லை, யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லி இல்லை. நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், அங்கங்க நடக்கிற மானுட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள், அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள், அது எல்லாமே இந்த கதையில வெளிப்படுதில்ல. அதை தான் நீங்க பார்க்கணும்.